ஆசிரியர்களுக்கும் வந்திருக்கிற எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற எங்கள் பெற்றோர்கள் இருபால் பெற்றோர்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 2024ஆம் ஆண்டு ஆசிர்வதிக்கப்படுவதற்காக ஈண்ட பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். முதலாவது என்னை சான்றோனாக இறைவன் படைத்தார். என்னுடைய தாய் தகப்பன் என்னை சான்றோனாக ஆக்கி இப்பொழுது விண்ணுலகத்துக்கு சென்றிருக்கிறார்கள். என் தாயையும் என் தகப்பனையும் முதலாவதாக வாழ்கிறேன். ஏனென்றால் என் தாயும் என் தகப்பனும் உங்களை மாதிரி தான் கூலி வேலை செய்தவர்கள். என்னுடைய தாய் டீ எஸ்டேட்டு சிறுவாணி பார்த்தீங்களா, அந்த மலையில் ஏறி இப்போதான் இறந்தாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு 100 ரூபாய்க்கு தினக்கூலியாக சென்று அதில் என்னை படிக்க வைத்த என் தாய். இதுபோல தான் உங்களுடைய பெற்றோர்களும் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் படிக்க வைத்து சான்றோனாக கேட்டால் தான் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். முதலாவது என் தாய்க்கு நன்றி, என் பெற்றோருக்கு நன்றி சொல்கிறேன். ஒரு மாணவனை நாம் எப்படி வளர்க்க வேண்டும் என்றால் கண்டிப்புடன் வளர்க்க வேண்டும். கண்டிப்பில் பல கண்டிப்புகள் இருக்குது. அன்பால் என்ன செய்யலாம்? கண்டிக்கலாம். 1 முதல் 12 வயது உள்ள பிள்ளைகளுக்கு பிரம்பினால் என்ன செய்யலாம்? கண்டிக்கலாம். 12 வயதுக்கு மேல் 18 வயது உள்ள குழந்தைகளுக்கு என்ன செய்யலாம்? நாவால் என்ன செய்யலாம்? கண்டிக்கலாம். 19லிருந்து 25 வரை குழந்தைகளை நாம் என்ன செய்யணும்னா அன்பால் நண்பனாக என்ன செய்யணும்? கண்டிக்க வேண்டும். ஆனால் இப்போ கண்டிப்பு நம்மிடத்தில் என்ன இல்லை? அந்த கண்டிப்பே இல்லை. பெற்றோருடைய கடமைகளை கண்டிக்க வேண்டும். 1 முதல் 5 வயது உள்ள குழந்தைகளை நாம் என்ன செய்யணும்? கண்டிக்க வேண்டும். இப்பொழுது நம்ம குழந்தைகளிடத்தில் கையில் என்ன கொடுக்குறோம்? பிரம்பு இல்லாமல் செல்லைத்தான் கொடுக்குறோம். செல்லை வைத்து தான் அன்றைய காலத்தில் நிலா சாப்பாடு கொடுத்தாங்க. இன்னைக்கு செல்லை வைத்து நம்ம பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்குற சூழ்நிலை. எல்லாரும் வீட்டில் அப்படி இருக்கா இல்லையா? அப்போ காரணம் என்னன்னா நம்ம தான். நம்ம தாய் தப்ப கண்டித்து வளர்க்க போய் தான் நல்ல முறையில் உட்காந்துருக்குறோம். இன்னைக்கு நானும் அப்படி தான் இருக்கிறேன். ஆனால் நம்ம சமுதாயம் சன்னதி இப்போ எப்படி இருக்குது? கண்டிக்கிறோமா? கண்டிக்கிறது. பிரம்பை கையாளவன் பிள்ளையை பகைப்பான். நம்ம கட்டாயமாக என்ன செய்யணும்? கண்டிக்கணும். கண்டிக்க வேண்டிய வயதில் கண்டிக்காமல் முருங்கை மரம் இருக்குது, அதை மொத்தமாக வளர்த்தா என்ன செய்யும்? ஒரு நாளைக்கு காற்றடிச்சா என்ன செய்யணும்? கீழே உடஞ்சி போயிடும். அப்போ முருங்கை மரத்தை என்ன செய்யணும்? ஒடிச்சு வளர்க்க வேண்டும். பிள்ளைகளை என்ன செய்யணும்? அடித்து வளர்க்க வேண்டும். எனக்கு அன்பான பெற்றோர்களே, இந்த காலத்திலே குழந்தைகளை நாம் பாராட்டுகிறோமா? ஒரு செயல் செய்துட்டா நம்ம குழந்தைகளை பாராட்டுறோமா? இப்போ எங்கள் வகுப்பில் ஒரு மாணவன் என்ன செய்கிறான்? நல்ல மதிப்பெண் எடுத்தால் நாங்கள் என்ன செய்கிறோம்? எல்லாரும் சேர்ந்து அவனை பாராட்டுகிறோம். நம்ம பெற்ற குழந்தையை நாம் பாராட்டுகிறோமா? போ இவ்வளோதானே, போ அப்பாவோட தான் போ. அம்மா பரவாயில்ல அம்மா, நான் சார் வாங்கியிருக்கேம்மா, இங்கே வந்து சார் வாங்கியிருக்கேன். அப்படியா சாரா? போ 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 போய் படி. இங்கே டிங் 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 பிராண்டு. நம்ம குழந்தைகளை நம்ம என்ன செய்யணும்? பாராட்ட வேண்டும். நம்ம பிள்ளைகளை நாம் பாராட்டவில்லை என்றால் வேற யாரு பாராட்டுவா? பாராட்டுறீங்களா? முதலாவது நினைக்கணும், ஒருவன் கடைக்கு போயிட்டு வந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பாத்திரம் விளக்குனாலும் சரி, ஏதாவது வீடு கூட்டினாலும் சரி, மகளே நீ நல்லா செய்தா இவன் என்ன செய்யறான்? ஒரு தோளில் ஒரு சகோதரனாக தட்டி கொடுத்தா அவன் என்ன செய்வான்? கம்பீரமாக இருப்பான் இல்லைங்களா? கம்பீரமாக ஒரு ஓடுறான்னு வச்சுக்கோங்க. அவனை முதல்ல என்ன செய்வாங்க? கோச்சரு தட்டி கொடுப்பாங்க. ஆசிரியர்கள் என்ன செய்கிறாங்க? தட்டி கொடுக்குறாங்க. நம்ம பிள்ளையை தட்டி கொடுக்குறோமா? அப்போ கண்டிக்க வேண்டும், பாராட்ட வேண்டும், மன்னிக்க வேண்டும். 3வது நம்ம பெற்றோர் பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும்? மன்னிக்கும் குணம் வேண்டும். நம்ம மன்னிக்கிறோமா? மன்னிப்பே நம்மளுக்கு கிடையாது. மன்னித்தால் அங்கே சமாதானம். கணவன் மனைவிக்கு மன்னிப்பே கிடையாது. பிள்ளைகளை எப்படி நம்ம மன்னிப்போம்? அன்பு பெற்றோர்களை, நாம் குழந்தைகளை என்ன செய்யணும்? மன்னிக்க வேண்டும். அந்த மன்னிக்கும் பொழுது அந்த குழந்தையும் என்ன செய்வான்? வருங்காலத்தில் மற்றவர்கள் தவறு செய்தாலும் அவன் மன்னிக்கும் குணமாக வருவான். ஒரு குழந்தைக்கு செல்லு வாங்கி கொடுக்கவில்லை என்று 10ஆம் வகுப்பு மாணவன், அவர்கள் 2 பேரும் அரசாங்க வேலையில் இருக்கிறார்கள். ஒருவர் போலீஸு, ஒருவர் மற்ற மருத்துவமனையில் இருக்கிறார்கள். மகனுக்கு செல்லு வாங்கி தரவில்லை என்று அவன் என்ன செய்து விட்டான் தெரியுமா? வீட்டிலே ஆள் இல்லாத சமயத்தில் தொங்கிவிட்டான்.
இதற்கு காரணம் என்ன? பெற்றோர்களாகிய நாம் தான். இப்புள்ள குழந்தைகளுக்கு சீக்ரெட் மைண்டு, டக்குன்னு வாங்கி கொடு, டக்குன்னு செய்யும் இல்லையா, கோபம் வந்துடுது, ஏதாவது பண்ணிடுறாங்க. அன்பான பெற்றோர்களே, அவர்களிடத்தில் நாம் எப்படி வளர்க்க வேண்டும் என்றால், நஞ்சை கொடுத்து வளர்க்க விடாது, அவர்களுக்கு மன்னிப்பை கொடுத்து ஆதரவு கொடுத்து என்ன செய்யணும், நம்ம பண்பாக வளர்க்க வேண்டும், பாராட்ட வேண்டும், மதிக்க வேண்டும். இங்க வா, போ. யார? கணவன். யார? மனைவிய. அப்ப அத்தான் என்று மாமான் என்று ஒருவர் கூப்பிட்டால், கண்ணம்மா வாமா, நம்ம கூப்பிடுறோமா? கூப்பிடலையே. இதை இந்த 2 வயசு குழந்தை நினைச்சா, ஆகா நம்ம அப்ப இப்படிதான் கூப்பிடுவானா, அம்மா அங்க வா, மாமா அங்க வா, தாத்தா அங்க வா. இதுதான். அப்ப மதிக்கும் குணம் வேண்டும். நம்ம என்னுடைய அம்மாவை நான் மதிச்சா தான் என் பிள்ளை என்ன செய்யும், மதிக்கும். என்னுடைய அம்மா இந்த ஒரு வாரம் 1 மாசமா பலவீனமாக இருக்கும் பொழுது ஏதாவது வாங்கி கொடுத்தோம்னா என் மகன் கேட்பான், முதல் அம்மாவை கொடுப்பீங்களே, உங்கள் பாட்டி கொடுப்பீங்களே, பெருமைக்கு சொல்லுவேன். மதிக்க வேண்டும். பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும், மதிக்க வேண்டும், திருப்தி அளிக்க வேண்டும். ஒரு இப்போ உள்ள குழந்தைகளுக்கு நம்ம சாப்பாடு ஆக்குறோம், வச்சு சாப்பிட்டு போகணும்னு சொல்கிறோம். அதே சாப்பாடை நீங்கள் பெற்றோர்களுக்கு வச்சு பிள்ளைகளுக்கு வச்சு கொடுங்க, திருப்தியாக சாப்பிடுவோம். அவனா சாப்பிட்றான்னா விளையாட போவான், செல்லு பார்க்க போவான். அன்பு பெற்றோர்களே, அவனுக்கு நம்ம என்ன செய்யணும், திருப்தியாக மதிய உணவு நாங்கள் இங்கே கொடுக்குறோம். எல்லா ஆசிரியர்களும் கூட இருந்து யார் யார் எப்படி சாப்பிட்றாங்க எல்லா ஆசிரியர்களும் நாங்கள் என்ன செய்கிறோம், பகிர்ந்து கொடுக்குறோம். அந்த குழந்தைகளை என்ன செய்கிறாங்க, திருப்தியாக சாப்பிட்றாங்க. உரையாட வேண்டும். அனுதினம் நம்ம என்ன செய்யணும், உரையாட வேண்டும். கணவன் மனைவிக்கு உறவாடு இருந்தால் தான் பிள்ளைகளிடத்தில் நாம் உறவாட முடியும். இங்கே தான் செல்லு, இங்கே தான் செல்லு இருக்குது. கணவன்கிட்ட எங்கே போய் உறவாட? குறைஞ்சி போச்சு, எல்லார் வீட்லையும் குறைஞ்சி போச்சா இல்லைங்களா? உரைவாட வேண்டும். இன்னைக்கு டீச்சர் என்ன சொல்லிவிட்டாங்க, இன்னைக்கு நீ என்ன செஞ்ச, படுக்கிறதுக்கு முன்னால் பேசுறீங்களா? போய் படு, 9 மணி ஆச்சு, காலைல எந்திரிக்கணும், அந்த வேலை செய்யணும், அவன் உங்கள் வீட்டுக்காரங்க அவன் மண்ணு வரல, இன்னைக்கு கதை எப்போ வருவானோ, பிடிச்சிட்டு வருவானோ, சனியனே, பெயரே, பிசாசே, புள்ளியே, சர்ப்பமே, அவன் நிம்மதியாக படுக்க போகிறானா? பார்த்தீங்களா? போகிறது. உரையாட வேண்டும். ஒரு காதலனும் ஒரு காதலியும் உறவாடுகிற உறவாடு இருக்கே, ஆகா. ஆனால் இப்பொழுது கணவன் மனைவிக்குள் பிள்ளைகளுக்குள் உறவாடு இருக்குதா? இல்லை. ஒரு 1ஆம் வகுப்பு ஆசிரியரும் ஒரு மாணவனும் குஞ்சி குழைவாடி பாட்டு பாடி எழுத்தும் எழுத்துமாக பாட்டும் பாட்டுமாக கலையும் கலையுமாக இருக்கும்போது மறுநாள் எப்படி வருவான்? டீச்சரே வருவான். இங்க அப்பாவை கண்டு என்ன செய்யறான்? ஓடி ஒழிகிறான். அம்மாவை கண்டா ஓடி ஒழிகிறான். நம்ம என்ன செய்யணும்? பேசணும். சீரியலில் சித்தியை பார்க்குறோம், மருமகளை பார்க்குறோம், மருமகளே வாங்குறேன். உங்கள் வீட்டு மருமக வருவாளா? வரவே மாட்டான், பேயே வராது. ஆனால் அதை உட்காந்து நம்ம நினைச்சிட்டோம், டிவியில் உரையாட வேணும். ஒரு 10 நிமிஷம் உரையாடுங்க. உங்கள் தாத்தா பாட்டியில் உறவாடுங்க, நீங்கள் அப்பா அம்மாட்ட உறவாடுங்க, பந்தங்களை உறவாடுங்க, சொந்த பந்தங்களை உறவாடுங்க. அது நம்ம இடத்துல இருந்த என்ன செய்யலாம்? திருப்தியாக இருக்க முடியும். அதுபோல் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆசை உண்டு நம்ம கண்டுபிடிக்கணும். என்னுடைய குழந்தைக்கு 3 வயசில் பார்த்தீங்கன்னா ஓடுகிற விளையாட்டை கண்டுபிடிச்சேன். நானும் கேட்டேன். அப்போ ஸ்கூலில் சொன்னாங்க, என் குழந்தை நம்ம குழந்தை நல்லா ஓடுறாங்கன்னு சொன்னேன். அன்றைக்கு நாங்கள் 3 வயதில் அந்த குழந்தை ஓடுகிறதை கண்டுபிடித்து இன்று நல்ல முறையாக பயிற்சி நாங்கள் கொடுத்து தமிழ்நாட்டில் ரிலேயில் 400 மீட்டரில் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கிறாங்க. பெருமைக்கு இல்லைங்க, இது பெருமைக்கு இல்லை. காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு அவளை கூட்டிக்கிட்டு நான் கிரவுண்டுக்கு போகணும். அங்கே முடிச்சுட்டு 7 மணிக்கு வீட்டுக்கு வருவோம். 7 மணிக்கு வந்து குளிச்சுட்டு பிறப்பிட்டு அவங்கள வீட்டில் விட்டுட்டு நாங்கள் இங்கே வரணும். சாயந்தரம் அதே மாதிரி இப்படி நம்ம குழந்தைகளுக்காக என்ன செய்யணும்? சேவை செய்யும் பொழுது நம்ம குழந்தை வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. ஒன்று. அதுபோல் ஆசிரியர்களுக்கும் உங்களுக்கு எங்களுக்கு என்ன இருக்கணும்? டச்சு இருக்கணும். இந்த டச்சு இல்லைன்னாலே அங்கே என்ன செய்யாது? நம்ம குழந்தை படிக்காது இல்லைங்களா? நீங்கள் என் பிள்ளை என்ன செய்தா, நம்ம ஆசிரியருக்கும் மாணவர்களும் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் என்ன செய்யணும்? ஒரு உறவு இருந்தால் அந்த மாணவன் என்ன செய்வான்? நன்றாக வளர்வான். எனது அன்பான பெற்றோர்களே, நீங்கள் எப்படி சிந்திக்கிறீர்களோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற சான்றோர்களாக இருக்கிற நாங்களும் உங்கள் குழந்தைகளை சீருடன் சிறப்புடன் வாழ்த்த
நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்களும் உறவாடுங்கள், நாங்களும் உறவாடுகிறோம். அதுபோல சீருடையை சிறப்பாக அணிந்து விடுங்கள். தேவையானது ஜூன் மாதமே தயவு செய்து மேனேஜ்மெண்ட் ஸ்கூலுக்கு கட்டுக்கட்டாக கொடுக்குறோம். ஆனால் அரசாங்க பள்ளிக்கு வரும் பொழுது ஏன் அந்த சீருடையை நாம் மதிக்க மாட்டோம் என்று தெரிகிறது. அன்பு பெற்றோர்களே, ஒரு சீருடை பள்ளிக்கூடத்தில் கொடுத்தால் இன்னொரு சீருடையை கஷ்டமோ நஷ்டமாக இருந்தால் நீங்கள் வாங்கி கொடுங்கள். என்ன ஸ்போர்ட்ஸு, ஷூ கட்டு, ரிப்பன் கட்டு எல்லாமே நீங்கள் செய்தீர்கள் என்றால் நம்ம பள்ளிக்கூடம் நமது தலைமை ஆசிரியர் சொல்வதை போல நீங்கள் முத்துக்களாக இருக்கிறீர்கள். அந்த முத்து சாதாரணமாக கிடைக்காது. எங்கே போகுது? கடலின் ஆழத்துக்கு போய் தான் அங்கிருந்து தான் நம்ம முத்தை பறிக்க முடியும். ஆகவே அன்பு பெற்றோர்களே, முத்துக்களாக இருக்கிற நீங்கள் நம் சொத்தாக இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை, உங்கள் பிள்ளை இல்லை, இது நம்முடைய பிள்ளை, இது உங்கள் பள்ளி இல்லை, இது நம்முடைய பள்ளி என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் எல்லோரும் இந்த 2024 எல்லோரும் சிறந்து செயல்படுவோம். எல்லாரும் அன்பு செலுத்துங்கள், பாசமாக இருங்கள். ஆசிரியர் உறவும் பெற்றோர் உறவும் நன்றாக இருந்தால் மாணவன் என்ற தெரி வளர்ந்து வருங்காலத்தில் கனிகளை தருவான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.